நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சேலம் அருகே கூட்டுறவு வங்கியில் பணியாற்றி வரும் 27 வயது இளம்பெண்ணிற்கு 58 வயதான உயர் அதிகாரி பாலியல் டார்ச்சர் கொடுத்ததால் அந்த இளம்பெண் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். மகள் வயது பெண்ணிடம் மனசாட்சி இல்லாமல் நடந்து கொண்ட வங்கி செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண்ணின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். வெடித்த பருத்தி போன்று முடி நரைத்திருக்கும் முதுமை வயதில் தனக்கு கீழ் பணியாற்றும் இளம் பெண்ணிடம் தன்னை கவனிக்க வேண்டும் என கூறி பல மாதங்களாக டார்ச்சர் கொடுத்த இந்த டீசன்ட் அதிகாரியை போலீசார் தங்களுக்கே உரிய பாணியில் தனி கவனிக்க வேண்டும் என்பதே பலரது கோரிக்கை. சேலம் மாவட்டம் சித்தூர் ஊராட்சியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 27 வயது இளம்பெண் பணியில் சேர்ந்துள்ளார். கொல்லப்பட்டியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற கூட்டுறவு கடன் சங்க செயலாளரின் மகளான இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இந்த நிலையில் அங்கு பணியாற்றும் 58 வயதான வங்கி செயலாளர் கமலசேகர் என்பவர் இளம் பெண்ணுக்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக பல வழிகளில் டார்ச்சர் கொடுத்து வந்ததாக தெரிகிறது. மாலை 6 மணிக்கு மேல் மற்ற ஊழியர்கள் வீட்டுக்கு கிளம்பிய பிறகும் இந்த இளம்பெண்ணை மட்டும் இரவு 9 மணி வரை அலுவலகத்திலேயே அமர வைத்து கூடுதல் வேலைகளை கொடுத்ததாகவும் மற்ற ஊழியர்களின் வேலைகளையும் சேர்த்து பார்க்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது. மற்றவர்களின் வேலைகளை செய்ய மறுத்தால் தன்னை கவனிக்க வேண்டும், இல்லாவிட்டால் கூடுதல் வேலைகளை செய்துதான் ஆக வேண்டும் என இளம் பெண்ணிடம் நிர்பந்தம் செய்ததாக தெரிகிறது. இது குறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பே தனது உறவினர்களிடம் அந்த இளம்பெண் கூறிய நிலையில் கமலசேகரை அவர்கள் நேரில் வந்து கண்டித்துள்ளனர். ஆனால் அந்த கண்டிப்பிற்கு பிறகுதான் இளம் பெண்ணுக்கு கமலசேகர் குடைச்சலுக்கு மேல் குடைச்சல் கொடுத்ததாகத்தான் கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக பொறுத்து பார்த்து பொறுமை இழந்த அந்த இளம்பெண் விஷமருந்தி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். சேலம் தனியார் மருத்துவமனையில் இளம்பெண் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கமலசேகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண்ணின் உறவினர்கள் பூலாம்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். கமலசேகர் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதி அளித்த பின்னரே அவர்கள் கலைந்து சென்றனர். கமலசேகர் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. அது என்ன டார்ச்சர் பண்றான்னா, நீங்க எனக்கு கவனிக்கணும், எப்ப பார்த்தாலும் கவனிச்சீங்கன்னா தான் இங்க வேலை செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது, இல்லைன்னா தட்டி தூக்கிடுவேன். இப்போ சேர்ந்து 2 வருஷம் ஆகுது. 1.5 வருஷமா ரொம்ப மோசமா இருக்கு. அது போன மாசம்னா ரொம்ப மோசமா நடந்திருக்கு. இடையில பஞ்சாயத்து பண்ணிட்டு போனோம், ஆனா இது மீறி நடந்துட்டே இருக்குங்க. எதை சொன்னாலும் அவர் கேட்கல, காதல் எனக்கு சப்போர்ட் இருக்குது, எனக்கு பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி பண்றாரு. இது குறித்து பேசிய இளம் பெண்ணின் உறவினர் மகள் வயது பெண்ணிடம் வாய் கூசாமல் கவனிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு பெண்ணால் எப்படி பணியாற்ற முடியும்? கமலசேகர் போன்ற ஆட்களை நம்பி எப்படி பெண்களை வேலைக்கு அனுப்புவது? எச்சரிக்கை விடுத்தும் அதனை பொருட்படுத்தாமல் கார்னர் செய்துள்ளார் என்றால் அது யார் கொடுத்த தைரியம்? பணபலம், ஆட்கள் பலம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா என கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பினார். இந்த மாதிரி டார்ச்சர் ஒரு மேலதிகாரி கூட தான் பொண்ணுங்க எப்படி வேலை செய்வாங்க? எல்லா சொசைட்டிலும் இந்த மாதிரி தான் நடக்குதுங்க. இதுன்னு இல்லை, எல்லா சொசைட்டிலும் இப்படி தான் நடக்குது. மேலதிகாரி பண்ற வேலை இவ்வளவு மோசம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு தற்கொலைக்கு தூண்டி விட்டு இன்னைக்கு விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல வச்சிருக்காங்க. இவ்வளவு டார்ச்சர் பண்ண எப்படி சார் ஒரு பொண்ணு வேலை செய்ய? ஒரு பசங்களா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு, இந்த பொண்ணுக்கு இவ்வளவு டார்ச்சர் கவனிக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டே இருந்தா எப்படி சார் கவனிக்கிறது? தன்னை பகைத்து கொண்டால் வேலையே பார்க்க முடியாது என இளம் பெண்ணுக்கு மிரட்டல் விடுத்து தற்கொலைக்கு தூண்டியதாக குற்றம் சாட்டும் உறவினர்கள் கமலசேகரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் சிறையில் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிள்ளை தற்கொலை தூண்டுனது மெயினா அந்த கமலாங்கிறது ஒரு 2-3 லேடிஸ் உள்ள ஆபீஸ்ல இருக்கிறாங்க. 2வது கமலசேகரங்கிற தான் ரொம்ப அதிகமா டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுங்க, அவர் அரெஸ்ட் பண்ணணும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.